என் பேர் மரிக்லாட். நான் தான் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் மரியவில்சனுடைய சொந்த பிரதர். நான் 2022 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு குலவெறி தாக்குதல் நடத்தினார். அதை பற்றி நான் ஏற்கனவே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி இன்று அந்த வழக்கு விசாரணை வந்தது. இன்றைக்கி அவர் ஆஜராகவில்லை. இன்றைக்கி ஆஜராகிறதுக்கு நீதியரசர் வந்து அடுத்த வாட்டி அடுத்த இயரிங் அவர் வரணும்னு கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை வித்ரா பண்ணிட போறீங்கன்ட்டு காலையிலேருந்து ஒரு தகவல் வருது. வித்ரா பண்ணுற ஐடியா எதாவது இருக்கும் சார்? இது 2022 என் மேலேயும் மனைவி மேலேயும் அவர் இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்த கேஸை வித்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் மேலே ப்ரெஷர் நிறைய போட்டிருக்காரு. ப்ரெஷர்ன்ற சென்ஸ் எங்கள் மேலே நிறைய வழக்குகள் என் மேலேயும் மனைவி மேலேயும் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நிதித்துறை மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் ஆன்டிசிபேட்டரி வாங்கி கம்ப்ளை பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ரையலில் ஏன்னா நிதித்துறையை மட்டும் தான் நம்பியிருக்கோம் நானும் என் மனைவியும். இதை வந்து நாங்கள் வழக்கை வந்து இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவித்து இதை நாங்கள் மேற்கொண்டு இதெல்லாம் எதிர்நோக்கி போயிட்டுருக்கோன்றது காரணம் என்னென்னா நிதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். இது வதந்தி தான். அதெல்லாம் இவ்வளோ 22லேருந்து இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆசாமிக்கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து நிதித்துறையை மட்டும் நம்பி தான் போயிட்டுருக்கோம். எங்கள் மேலே நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே இருந்தோன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பயந்து இந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றம் நிறையா நடந்ததுனால உடனே எங்களுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் அயல்நாட்டுக்கு போயிருந்தோம். அயல்நாட்டிலே இருந்தோம். இப்போ திருப்பி இவ்வளோ நாள்லேயும் எல்லாத்தையும் எதிர்நோக்கிட்டு எல்லாத்தையும் நான் சட்ட ரீதியாக தான் அணுகியிருக்கேன். எல்லாத்தையும் சட்ட ரீதியாக போயிட்டுருக்கேன். இது வந்து பின்வாங்குற இது கிடையவே கிடையாது. இது வந்து இதோடைய முதல் நோக்கம் என்னென்னா எங்களுக்கு நடந்த அநீதிக்கு எங்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒரு இது வேணும், எங்களுக்கு தீர்வு வேணும். எங்களுக்கு ஒரு வாட்டியும் வந்துட்டு பார்த்து எங்களுக்கு அவருடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க தான் எங்கள் மேலே பொய் வழக்கெல்லாம் நிறைய தொடுத்துருக்காங்க. அந்த எல்லா சகாக்களும் எங்கள் மேலே வந்து அதில் முக்கியமாக வந்து ஒரு அட்வொகேட் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதுக்குடைய உளுந்தூர்பேட்டைக்காரர். அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட். அவர் இதில் இறங்கி எங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்தது ஃபுல்லுமே அவர் தான். எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் டிஸ்பியூட்டில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் தான் இதில் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கும். இந்த ட்ரஸ்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்ததுக்காக நான் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினேன். அது வாங்கினதுலேருந்து அடுத்த நாள் நடந்த இந்த தாக்குதல் தான். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ இன்னி வரைக்கும் நாங்கள் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம்.